அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டேவை பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் மேடையிலே வச்சு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவர் என்ன காரணம் அப்படின்றத முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் பாண்டே மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு இந்து மத ஆதரவாளர் அப்படின்ற காரணத்தினால ஒரு சங்கி அப்படின்னும் பாஜக கட்சிக்கு சொம்பு அப்படின்னும் ஏகப்பட்ட விமர்சனத்தை பாத்தீங்கன்னா நடுநிலையான மக்கள் கூட அவர் மேல வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலுமே பாஜக கட்சிக்கு அவர் ஆதரவாளர் இல்லை அப்படின்றத பல இடங்கள்ல ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா மோடியுடைய அரசியல் குறித்தோ இல்ல அண்ணாமலையோடைய அரசியல் குறித்தோ ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா பாண்டே ஆதரவு தெரிவிச்ச மாதிரி எந்த ஒரு காணொலியுமே இருக்காது. ஏன்னா பாஜக கட்சி மேல ஒரு மிகுந்த வெறுப்புல இருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத கூட்டணிக்கு அவர் ஆதரவு தரதுக்கு முதல் முக்கிய காரணமே அவர் ஒரு சாமி நம்பிக்கை மிகுந்த ஒரு நபர் அப்படின்றதுனால தான் அப்படின்னு பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்னுடைய அரசியல் விமர்சனம் அப்படின்றது ஒருபோதும் பாஜக கட்சிக்கோ இல்ல இந்து மத கூட்டணிக்கோ ஆதரவு அளிக்காது அப்படின்னும் என்னுடைய விமர்சனம் நடுநிலையாக தான் இருக்கும் அப்படின்றதை காட்டும் மன்றம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படின்றத நிறைய ஆதாரங்களோடையும் நிறைய ஆய்வுக்கு பிறகும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு பாண்டே. இந்த வரிசையில இறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல திமுக கட்சியும் பாஜக கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்னு ஏகப்பட்ட நடந்த நிகழ்வுகளை வச்சு நெறியாளரை பாத்தீங்கன்னா திக்குமுக்காட வச்சிருக்காரு பாண்டே. ஏன்னா திமுக கட்சி அப்படின்றது சாதி மதம் எதையுமே பார்க்காது அப்படின்னும் இது ஒரு பெரியார் கொள்கை கொண்ட கட்சி அப்படின்னு இருந்தாலுமே ஒரு கருப்புக்குள் காவி அப்படின்ற மாதிரி திமுக கட்சி அப்படின்றது ரொம்பவே ஒரு சங்கியான கட்சி அப்படின்னு தான் பாண்டே அவர்களுடைய கருத்தாக இருக்கு. இதை தான் பாத்தீங்கன்னா அந்த நேர்காணலே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்து மதத்திற்கு ஆதரவாக பண்ணிய நிறைய விஷயங்களுக்கு மறைமுகமாக திமுக கட்சி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களை எதிர்த்த போது கூட திமுக கட்சியிடமிருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே பாத்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்தே வந்ததில்லை அப்படின்னும் இதனாலதான் திமுக கட்சியும் பாஜக கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவருடைய கருத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இதற்கு தான் சீமானவர்கள் மேடையிலேயே பாண்டேவை பாத்தீங்கன்னா புகழ்ந்திருக்காரு. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்னு கூட பார்க்காம ரொம்ப துணிச்சலாக இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேண்டும் அப்படின்னும் இந்த மாதிரி திமுக கட்சியை குறித்து விமர்சனம் பண்ணாலே அவங்க சிறையில தள்ளி நிறைய கொடுமைக்கு உள்ளாகுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் பாண்டே போன்ற அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துல ரொம்ப நிலைப்பாடாக இருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்தில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.